நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். யூடியூப் இருந்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வேலை அதை பற்றி பண்ணோம். ஒரு 6-way ஆன சிம் வைபி எஃபெக்ட் எடிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க ஒரு வைபி டிரான்சாக்ஷன் எஃபெக்ட். ஸோ 6 டைப்ஸில் வந்துருக்கும். ஸோ வந்து வைபி டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான எஃபெக்ட், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது கூட ஒரு சேக் எஃபெக்ட் வந்துருக்கும். ஸோ இது எப்படி மேக் பண்ணால் வீட்டில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான எஃபெக்ட், சிம்பிளான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான். வைபியோட அந்த ஆஸ்கிரிப்ட் எஃபெக்ட் சேக் எஃபெக்ட் போட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி எடிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும், அந்த வீடியோவை அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம், ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான். ஸோ பிகினர் இருந்துன்னா பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ எப்படி வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது வீட்டில் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்து எப்படி மேக்கணும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணி பார்த்துல பெல் ஐகான் இருக்கும், அதே கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணாங்க. அதே மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு தரமாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ பண்ணலாம். நான் ஆல்மோஸ்ட்டில் வந்து 4:5 இந்த ரேஞ்சில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ரேஞ்சில் எடிட் பண்ண அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸாக எனக்கு பண்ணி இமேஜ் வீடியோ போய்ட்டு நீங்கள் தேவையான ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டுவோங்க எல்லா ஃபோட்டோவும். உங்களுக்கு தேவையான எவ்வளோ ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ நான் இம்போர்ட் பண்ணி தானோ. ஸோ 6 ஃபோட்டோ சொல்லி கொடுக்கணும், அதனால் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். 6 ஃபோட்டோங்க வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் 6 ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆகலாம். திரும்பி மேலே அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ரேஷியில் கரெக்டாக செட் ஆகலாம், அந்த ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூரேஷன் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து முன்ன கொடுக்குறோம். ஸோ ஃபோட்டோ டியூரேஷன் பாருங்களேன், 1 நிமிஷம் ஆட் பண்ணிட்டேன் ஒரு செகண்டுக்கு. ஸோ 1 செகண்ட் ஆட் பண்ணாலும் அந்த செகண்ட் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து முன்ன கொண்டு வந்துக்கோங்க. ஒரு 0.15 செகண்டு அந்த இமேஜுக்கு, அதாவது 0.10 செகண்டில் வந்து முன்ன இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு நான் முன்ன போட்டிருப்பேன். அதாவது 1 செகண்டுக்கு வீடியோ ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு செகண்ட் ஃபோட்டோ வந்து ஒரு 0.10 செகண்டு முன்ன கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ 0.50 இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் கிடைக்கும், அதனால தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபோட்டோ அந்த முன்ன ஒரு 10 செகண்ட் வந்து முன்ன நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நான் பெர்ஃபெக்டாக எடிட் பண்ண முடியும். ஸோ ஒரு 10 செகண்டுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடிட் முன்ன கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து எல்லா ஃபோட்டோவுமே முன்ன அந்த 10 செகண்ட் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரீவில் பார்த்த மாதிரி சரி, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் அதே மாதிரி அந்த 0.10 செகண்ட் எல்லா இமேஜையும் முன்ன கொண்டு வந்துக்கோங்க. அப்போ அந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம அனிமேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டுனா மேட் மாஸ்க் கீழே வந்தீங்கன்னா வைப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்டிங்கில் 2 கீ நிமிஷம் ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு கீ நிமிஷம் ஸ்டார்ட்டில் ஒரு கீ நிமிஷம் ஒரு 0.30. ஸோ 0.30 செகண்டு. ஸோ 0.30 செகண்டில் அங்கே ஒரு கீ நிமிஷம். ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ நிமிஷம் 0.30 அந்த செகண்டில் ஒரு கீ நிமிஷம். ஸோ 0.30ல் வந்து செகண்ட் கீ நிமிஷம் வந்து 0ல இருக்கட்டும். ஸ்டார்டிங் நிமிஷம் வேல்யூ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ வேல்யூ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 செட் பண்ணுங்கள் கரெக்டாக. ஸோ கரெக்டாக 100.0 செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டே விட்டுருங்க. செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து கிராப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சென்டராக வச்சுக்கிட்டு சைடில் இந்த கர்வ் ஆப்ஷன் இருக்கும், அந்த கிராப் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து பேஸ் கர்வ் கொடுத்துக்கிறேன். இந்த இதோட கர்வ் வந்து நீங்கள் ப்ரீவில் தெரியும், ஸோ ஸ்க்ரீனில் தெரியும். அந்த கர்வ் தான் நீங்கள் செட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கர்வ் தான். ஸோ இதோட XML லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்விட்டரில் பார்த்துக்கிறதும் கற்றுக்கோங்க. XML லிங்க் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் தான் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் வந்து எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் வந்து 180 செட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ செட் பண்ணி 180 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து இங்கிட்டிருந்து வரணும், அதனால 180 செட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஃபெதர் இருக்கும். ஃபெதர் எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 12.0 செட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12.0, ஃபெதர் வந்து 12.0 செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ அவ்வளோதான், விட்டுருங்க. அந்த ஐபி ட்ரான்சாக்ஷன் விட்டு முடிஞ்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் போகும் அந்த ட்ரான்சாக்ஷனு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் போயிட்டு அந்த சேக் எஃபெக்ட் கொண்டு போகிறோம். அதுக்கு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஆஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் வந்து 45 டிகிரியில் இருக்கும். அது வந்து நம்ம 90 டிகிரியாக மாற்ற போகிறோம். ஏன்னா மேலே இங்கேருந்து தான் ஆடணும். ஸோ டாப்பு டவுனு அந்த மாதிரி தான் அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் நமக்கு சேக் ஆகும், அதனால தான் 90 டிகிரியில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக 90 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ 90 டிகிரி செட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இது இருக்கும் ஃப்ரீக்வன்சி, அது அப்படியே 2.5 இருக்கட்டும். மேக்னிடியூட் மட்டும் 25 இருக்கும், அதை வந்து 15 மாற்றிக்கோங்க. ஸோ மேக்னிடியூட் வந்து 25 தான் வரல, 15 மாற்றிக்கோங்க கரெக்டாக. 15 மாற்றிட்டு கீழே வந்தீங்கன்னா பேஸ் இருக்கும். பேஸ் வந்து 0.0 இருக்கும், அது வந்து 1 மாற்றிக்கோங்க. 1.0 சொல்லிச்சுன்னா 1.0 செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் செட் பண்ணி ஸ்மூத்தான சேக் எஃபெக்ட் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் அப்படியே 3 டாட்டை கிளிக் பண்ணி இந்த காப்பி வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேக் எஃபெக்ட்டோட வந்து கிடச்சிருக்குது. இதுக்கப்புறம் செகண்ட் இமேஜில் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாத்துலேயும் நம்ம ஆங்கிள் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆங்கிள் சேஞ்ச் பண்ணால் நம்ம எஃபெக்ட் கிடச்சிடும்.
ஸோ செகண்ட் இதில் வைபியை கிளிக் பண்ணிட்டு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இதில் எவ்வளோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து இதில் 0 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்கிள் வந்து 0 செட் பண்ணி இது வந்து எதில் எங்கிட்டு போகணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீவில் கிடைச்ச மாதிரி லெஃப்ட் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் போவோம் அவ்வளோதான். ஸோ அதேமாதிரி அடுத்த தேர்ட் இதில் போய்ட்டு பேஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள். பேஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இந்த இதில் வைபியில் போய்ட்டு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இதில் எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 270 செட் பண்ணணும். எவ்வளோ செட் பண்ணணும் 270. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இருந்து கீழே வரும். அப்படியே பேக் போயிருங்க. மறுபடியும் ஃபோர்த் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே வைபியை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆங்கிலம் எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி செட் பண்ணுவோம். எவ்வளோ 90 டிகிரி கீழே இருந்து மேலே போவோம் அவ்வளோதான். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 4 இதுக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும் சிம்பிளாக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் ரெண்டுக்கு வந்து ஹரிசாண்டலில் வெர்டிக்கலில் நம்ம ஒரு சென்டராக இருந்து பிரியும். ஸோ இது எப்படி மேக் பண்ணுங்க தனியாக நம்ம எஃபெக்ட் பண்ணோம். இதுக்கு அதே எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வைபியை கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரீசால்ட் டு டிஃபால்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வைபியை மட்டும் ஆஸ்கிலேட் வந்து அதே எஃபெக்ட் தான். வைபி மட்டும் ரீசால்ட் டு டிஃபால்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போய்ட்டு 2 கீனிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷன் அதேமாதிரி 30 செகண்டில் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷன் கொடுத்துட்டு அதேமாதிரி 30 செகண்டில் ஒரு கீனிஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கீனிஷன் கொடுத்துட்டேன் 2 கீனிஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டார்டிங் கீனிஷன் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 38.0. ஸோ எவ்வளோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 38.0 செட் பண்ணிக்கோங்க. ஸோ 38.0. ஸோ எண்டில் வந்து 0லே இருக்கட்டும் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராப் ஆர்டர் போகிறோம் அந்த கருவு அதே மாதிரி கருவை கிளிக் பண்ணிட்டு பெஸ்ட் கருவு அதே கருவை கொடுத்துருவோங்க. ஸோ சிம்பிள். இதுக்கப்புறம் எண்டை கிளிக் பண்ணுங்கள். எண்டில் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் கீனிஷன் ஆட் பண்ண முடியலாம் 2 கீனிஷனு அதே இடத்துல 2 கீனிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்டிங் கீனிஷன் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 59.0 சாரி 59.0 59.0. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதில் கருவு ஆட் பண்ண போகிறோம். அதே இதில் போய்ட்டு பெஸ்ட் கருவு கொடுத்துக்கோங்க. அதே கருவு தான் கொடுக்குறோம். ஸோ பேஸ்ட் கர்வ் கொடுத்துக்கோங்க. இதில் ஆங்கிலம் எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து 0லே இருக்கட்டும். ஃபெதர் வந்து 5.0 செட் பண்ணிக்கோங்க. ஃபெதர் மட்டும் 5.0. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபெதர் 5.0 செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கரிசு அந்த மாதிரி பிரியும். ஸோ அவ்வளோதான் வேறு லெவலில் முடிஞ்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் லாஸ்ட்டுக்கு போங்க. ஒரே ஒரு எஃபெக்ட் இதிலே பேஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த வைபியை கிளிக் பண்ணி இந்த டேட்டா கிளிக் பண்ணி ரீசார்ட் டு டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுலேயே ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷனு அதேமாதிரி 30 செகண்டில் இங்கே ஒரு கீனிஷனு. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 44.0 செட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 44.0. ஸோ 44.0 கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க நான் செட் பண்ணி 44.0. ஸோ செகண்ட் இதில் வந்து 0லே இருக்கட்டும் அப்படியே விட்டுருங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம கருவை ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கருவை கிளிக் பண்ணி பேஸ்ட் கருவு கொடுத்துக்கோங்க. ஒரே கருவு தான் எல்லாத்துக்கும். எண்டில் போய்ட்டு அதே மாதிரி 2 கீனிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்டிங்கில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 59.0. ஸோ எவ்வளோ செட் பண்ணிங்கன்னா 59.0 செட் பண்ணிக்கோங்க. ஸோ 59.0 செட் பண்ணிக்கிறேன். ஸோ 59.0 செட் பண்ணிட்டு அப்படியே இதுக்கு நடுவிலையும் கருவு ஆட் பண்ணிக்கோங்க அதே கருவு. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். இதுக்கும் ஃபெதராக வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துக்கோங்க. ஸோ 5.0 கொடுத்தது வந்து நம்ம ஆங்கிலம் மாற்றணும். ஸோ ஆங்கிலம் எவ்வளோ மாற்றணும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து 90 டிகிரி மாற்றணும். சிம்பிள் 90 டிகிரி மாற்றணும். வெயிட் பண்ணுங்க நான் மாற்றிக்கிறேன் 90 டிகிரி. ஸோ அவ்வளோதான் எல்லாமே வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுட்டு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது வந்து சிம்பிளான வைபி ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் தான். இதோட சேக் எஃபெக்டோட சிம்பிளாக இருக்கும். ஸோ இது வைபியில் உள்ள ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புரிஞ்சுன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ட்ரான்ஸ்லேஷன் புரியாதவங்க சரி XML டுட்டோரியல் புரியாதவங்க கீழே XML லிங்க் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஸோ டுட்டோரியல் ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததில்ல. ஸோ புரிஞ்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ புரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சர்வே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு வீடியோ இதேமாதிரி எதாவது டுட்டோரியல் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாரோட மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி அதை டுட்டோரியல் போகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிறேன். பை பாய்.